ஹலோ காய்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எல்லாருமே வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் வந்து உங்களோட யூடியூபோட இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி தான். ஸோ எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கேட்க மாட்டாங்க. பட் என்னோட ரிலேட்டிவ்ஸு சரௌண்டிங்ஸில் இருக்கவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுற அப்படின்னோடனே நீ எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இவ்வளோ நாளாக வந்து இப்போ தான் என் சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு, இனிமேல் தான் எனக்கு இன்கம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு ஃபைனலாக நம்மளோட யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுக்கு இன்கம் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட யூடியூப்பில் நான் ஃபஸ்ட்டு மந்த் எடுக்கிற சேலரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டேன், என் யூடியூப் சேனல் மானிட்டைஸ் எப்போ ஆச்சு, அதுக்கப்புறம் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து சேலரி வந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக இந்த மந்தோட சேலரி எவ்வளோ அப்படின்றத நான் லாஸ்ட்டாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஜூலை 2024 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ண வீடியோஸ் போடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்ற ஐடியா சுத்தமாக கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பாப்பாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டாவே நிறையா வியூஸ் வரும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யூடியூப் தான் என்ன அப்படின்னு தெரியாது, எப்படி போஸ்ட் பண்ணணும், நம்மளுக்கு எப்படி வீடியோ போட்டால் எப்படி ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து எங்கேஜ் ஆகுவாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வந்து லேட்டராக தான் நான் எல்லாமே வந்து போட தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு சும்மா விளாட்டுக்காக நான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குக்கிங் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் காட்டி போகிறதுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருந்தது. ஆப்வியஸாக வந்து ஹஸ்பண்ட்க்கும் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து ஃபேஸ் காட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து சஜஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் மினி விலாக்லாம் போடுறாங்க, நீங்களும் அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாப்பா அதெல்லாம் ஃபஸ்ட்டு எங்களோட ஃபேஸ் வந்து எடுத்து போட்டேன். ஸோ போக போக வந்து ஹஸ்பண்ட்க்கும் அது ஓகே, சரி பரவாயில்ல, அவளோட இஷ்டம் அது, நம்ம எப்படி அதை தடுக்கிறது, அவளுக்கு விருப்பம் அப்படின்னா அது வந்து போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டே கிடச்சிது. சரி ஓகே, நம்மளும் வந்து நிறைய வீடியோஸ் போடலாம் இனிமேட்டு, நல்லா அதாவது நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி மூஞ்ச காட்டி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து தைரியமாகவும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம லாங் வீடியோஸ்லாம் போடுறோம் இல்லையா, அதில் வந்து 4000 வாட்சஸ் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அதில் வந்து 90 டேஸ்க்குள்ளார வந்து நம்மளுக்கு 10 மில்லியன் வியூஸ் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து 3 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. ஸோ அதிலே வந்து நம்ம ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி 3 மில்லியன் வியூஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஆட்ஸ்லாம் பார்த்து ரெவன்யூ வரும் இல்லையா, அது வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து வந்திருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஏப்ரல் 2025 வந்து ஷார்ட்ஸ் வந்து 3 மில்லியன் வியூஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அது வந்தாலே வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நம்ம 3 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த சூப்பர் சாட்டு மெம்பர்ஷிப் இது மூலம் தான் வந்து நம்ம காசு ஏர்ன் பண்ண முடியும். மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மானிட்டைசேஷனுக்குலாம் அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்திருக்கணும் ஷார்ட்ஸில். ஸோ வந்து அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, நம்ம லாங் வீடியோஸில் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்துடலாம். ஆக்சுவலி அது வந்து 1 இயர்க்குள்ளே நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி வந்து 2500 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட வந்துருச்சு. நான் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுனால எனக்கு 2500 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் மே மந்த் ஊருக்கு போகணுமா, சரி இதுலேயாவது வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு நம்ம அந்த வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுவும் பெருசாக வியூஸ் போகல. ஸோ ஜூலை மந்த் வந்துச்சுன்னா எனக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடணும். அதுக்குள்ளே வந்து 4000 வாட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஜூன் மந்த் வந்துடுச்சு, ஜூலை மந்த் வந்துடுச்சு, என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஆகஸ்ட் மந்தில் வந்து அப்போ ஆடி சேல் வந்து போட்டிருந்தாங்க போத்தீஸில். ஸோ அந்த டைமில் வந்து நான் போத்தீஸ்க்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆடியோ ஆஃபரில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண சுடிதார்ஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து நிறைய வியூஸ் போயிடுச்சு. ஸோ அதுலேயே வந்து எனக்கு ஃபுல் வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு அப்போ தான் வந்துச்சு. ஜூலை மாதத்தில் நான் போட்ட வீடியோ ஆகஸ்ட் மந்தில் நான் போட்ட வீடியோ எனக்கு அப்படியே ஆகஸ்ட் எண்டிங்கில் வந்து எனக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவோட பர்த்டே வந்துச்சா, ஸோ அதனால் வந்து நான் அப்ளை பண்ணாமே வச்சுருந்தேன். அந்த பின் வெரிஃபிகேஷனாக நம்மளுக்கு அப்ளை பண்ணாதானே நம்மளுக்கு வீட்டுக்கு வரும்.
ஸோ அதனால பாப்பா பர்த்டேலாம் முடிஞ்சிட்டு பொறுமையாக நான் வந்து அப்ளை பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு பின் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த 4 பின் வந்து வரவே இல்லை, 4 டிஜிட் நம்பர் வரவே இல்லை. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ்க்குலாம் வந்து ரெவன்யூ ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த பின் வெரிஃபிகேஷன் அந்த 4 டிஜிட் வந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து நம்மளோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வரும். ஸோ எனக்கு வந்து அந்த பின் வெரிஃபிகேஷன் வரவே இல்லை. நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்ளை பண்ணி. ஆனால் வரவே இல்லை. பட் ஆனால் வந்து நான் லேட்டர் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்களாம். ஸோ அந்த பின் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்மளோட ஃபேஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க இல்லையா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாமே வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்களே வந்து ஆன்லைன்லேயே வந்து வெரிஃபை பண்ணுவாங்களா. ஸோ எனக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு எல்லாமே வெரிஃபை ஆகிடுச்சு. உங்களுக்கு ஓகே அப்படின்னு வந்து வந்துருச்சு. அப்போ தான் வந்து என்னோட யூடியூப் ஜர்னி எனக்கு புதுசாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்தது. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து பயங்கரமாக ஏர்ன் பண்ணிடலாம் யூடியூப்ல அப்படின்னு நினச்சா அங்கே தான் வந்து பெரிய முட்டாள்தனமே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு என்ன, நீங்களாம் வந்து சும்மா வீட்டில் உட்காந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கணும், அந்தந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் வீடியோ எடுத்தாலும் நம்ம ஏனோ தானோன்னு எடிட் பண்ணி அப்படி அப்படியே போட்டோம் அப்படின்னா சுத்தமாக வியூஸே வராது. நான் அப்படி தான் முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு சாம்சங் A34 மொபைலில் தான் வந்து யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து குவாலிட்டி எனக்கு பெருசாக இருக்காது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவே பெரிய விஷயமா இருந்தது. அதில் தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் கொஞ்சமாக குவாலிட்டியான வீடியோஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து செப்டம்பர் மந்தில் ஃபுல்லாக வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ நான் போடுற வீடியோஸ்க்குலாம் பெருசாக எனக்கு இன்கமே வந்து ஆகலை. நம்மளுக்கு வந்து $100 வந்தால் தான் நம்மளால வந்து யூடியூப்லேருந்து காசு வித்ட்ராவே பண்ண முடியும். இல்லைனா வந்து அது அப்படியே வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஸோ எனக்கு செப்டம்பர் மந்த்லலாம் வந்து ஒரு $30 $40 அந்த மாதிரி தான் ஆட் ஆகிட்டு இருந்தது. அதுவும் எதுக்காக அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து எனக்கு செம வைரலாக போச்சு, அதனால வந்து எனக்கு ஆட் ஆச்சு. மற்றபடி நான் போடுற லாங் வீடியோஸுக்கு எதுக்குமே வந்து அவ்வளோவா வியூஸே போகல. எப்படின்னா ஒரு 400-500 வியூஸ் போகும். அதில் வந்து $1 கூட ஆட் ஆகாது. $1 வந்து 88 rupees சம்திங். அது கூட எனக்கு அந்த லாங் வீடியோஸில் ஆட் ஆகாது. ஸோ நான் என்ன நினச்சேன், நம்ம லாங் வீடியோஸை வந்து எப்பயாவது டைம் கிடைக்கும் போது போடலாம், பட் ஷார்ட்ஸ் ஆனால் வந்து டெய்லியுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் என்னோட ஃபோனோட டிஸ்பிளேவும் உடஞ்சி போயிடுச்சு. பாப்பா வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தா, தெரியாமல் கீழே போட்டுட்டா. அதில் வந்து டிஸ்பிளேவும் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ரொம்ப நாளாக என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஐஃபோன் கேட்டுகிட்டே இருப்பேன், வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து குவாலிட்டியாக வீடியோஸ் போடணும்னு ஆசை, நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்போ தான் குவாலிட்டியாக கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அவங்க வந்து உன் சேனல் மானிட்டைஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் ஃபைனலாக வந்து ஃபோனு உடையும் போது எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கூப்பிட்டு போயிட்டு ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. என் லைஃப்பில் வந்து ஃபோனுன்றதே ஒரு ட்ரீம் தான். ஏன்னா நான் காலேஜ்லாம் படிக்கும் போது எனக்கு எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டச் ஃபோன்லாம் வச்சுருப்பாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வச்சுருப்பாங்க. நான் வந்து அப்போ எங்கள் அம்மாவோட இந்த நோக்கியா ஃபோன் தான், பட்டன் ஃபோன் தான் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு அப்போ அந்த டைமில் வந்து ஃபோன் இல்லை. ஸோ யாராவது பார்த்தா நான் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனோட பேட்டரிலாம் எடுத்துகிட்டு என் பேக்கில் வச்சுப்பேன். யார்ட்டையுமே வந்து நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபோன் இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்த பொண்ணு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட ட்ரீம் வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து எனக்கு வந்து ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போவுமே வந்து நாங்கள் பேஸ் மாடலில் தான் போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து இவங்க என்ன சொன்னாங்க, எடுக்கிற நீ வந்து நல்ல ஃபோனாகவே எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் 16 Pro Max வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த நாள் வந்து என் கையில் அந்த ஐஃபோன் 16 Pro Max வரும்போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ நம்ம எந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது, நான் சீரியஸாக சொல்கிறேன். ஸோ என்னோட யூடியூப் ஜேர்னியில் வந்து என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து பயங்கரமான சப்போர்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இப்படி எடிட் பண்ண, அந்த பாட்டு போடு, இந்த பாட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ நான் வந்து MBAவும் முடிச்சுட்டேன். நான் வந்து ஒர்க்குக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 2-3 ஜாப்ஸ் கிடச்சிது. ஸோ நான் வந்து போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு டபுள் மைண்டடாகவே இருந்தேன். ஏன்னா பாப்பா குட்டிமா இருக்கா. ஸோ அவளை என்னதான் டேக் கேர் பண்ணிக்க வந்து என்னோட அத்தை இருந்தாலும், அதாவது என் ஹஸ்பண்டோட அம்மா இருந்தாலும் எனக்கு வந்து அவளை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் அந்த ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து கொஞ்சமாக வந்து குவாலிட்டியாக வந்து போட ஆரம்பித்தேன்.
ஸோ வந்து எனக்கு பெருசாக பயங்கரமாக வியூஸ் இல்லை அப்படின்னாலும் எனக்கு வந்து 2000-3000 வியூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அது மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 30,000 40,000 50,000 சிலதெல்லாம் வந்து 1 lakh 2 lakhs கூட வந்து போகும். ஸோ அந்த மாதிரி ஐஃபோனில் குவாலிட்டியாக எடுத்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு வந்து லாங் வீடியோஸை விட ஷார்ட்ஸில் வந்து நிறைய வந்து ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ வந்து நான் வந்து லாங் வீடியோஸ் வந்து சைடில் வச்சுட்டு ஸோ ஷார்ட்ஸில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அட்லீஸ்ட் டெய்லி வந்து நம்ம ஒரு வீடியோவாவது ஷார்ட்ஸ் போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு நல்ல ரீச் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து செப்டம்பர் மந்த் வந்து ஃபுல்லாகவே வெரிஃபை ஆச்சு சேனலு. ஸோ செப்டம்பர் மந்த்லேருந்து அக்டோபர் எனக்கு அந்த ஒரு மாதத்துல ஆல்ரெடி வந்து செப்டம்பர் மந்தில் வந்து $30 to $40 இருந்துச்சு. அக்டோபர் மந்தில் வந்து எனக்கு $100 மேலே வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இந்த நவம்பர் மந்த் வந்து எனக்கு வந்து யூடியூப்ல வந்து இன்கம் அனுப்பியிருக்காங்க. அது எவ்வளோன்னு சொல்லிடலாமாப்பா? சொல்லிடலாமா? சரி, உங்ககிட்ட தானே சொல்றதுக்கு என்ன இருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருந்து இன்கம் வாங்கினேன் அப்படின்னா உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் யூடியூப் சேலரி என்ன அப்படின்னா எனக்கு வந்து $131 வந்திருக்கு. ஸோ நீங்கள் நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மற்றவங்களுக்கு இந்த அமௌண்ட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ வீட்டிலே இருந்துட்டு யூடியூப்பால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீ எல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போற, நம்ம குடும்பத்துக்குலாம் இது தேவையா கோபி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நான் வந்து யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என் ஃபேமிலிலையும் சரி, இவங்க ஃபேமிலிலையும் சரி, அவங்களே ஏர்ன் பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிருக்கும், சேனல் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டிங்கன்னா நல்ல ரீச் வரும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம குக்கிங் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட என்ன வந்து திறமை இருக்கோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ எனக்குலாம் வந்து பேசிக்காக குக்கிங்கே தெரியாது. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் குக்கிங்கே பண்ணதே கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நல்லா சமைக்கிறியா, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே? அதனால வந்து நான் யோசித்தேன், ஓகே நம்ம குக்கிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் மினி விளாக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி குக்கிங்கும் கொஞ்சம் கொண்டு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ற பழக்கத்துக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த ஐடியாவே எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்ட்டு அதை பேஸில் வந்து வீடியோ போடுங்க. ஸோ என்னையே வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். நான்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியாமல் இருந்தது. போக போக தான் எனக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட ஆரம்பித்து கொஞ்சம் ரீச் வந்து இப்போ நான் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடியுது அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ எனக்கு வந்து இப்போது அரௌண்ட் 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட் வந்து ஃபஸ்ட்டு 1000 வியூஸ் போச்சு. அதுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பார்த்துட்டே இருப்பேன் ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம முயற்சியால் நம்ம வரணும். நான் நம்மளோட திறமையை பார்த்து தான் மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட நம்பிக்கையை வந்து நீங்கள் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ நான்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஃபோனில் வந்து என்னோட சேனலில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு விட்ருவேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நிறைய காண்டாக்ட் இருக்காங்க, பிஸ்னஸ் விஷயமா போகிறதுனால ஒரு அரௌண்ட் 2000-3000 இருப்பாங்களா, அப்படி ஸ்டேட்டஸ் போட்டு விட்ருவேன். அவங்க வந்து வாட்ஸ்அப்கே போக மாட்டாங்க, ஏதாவது ரொம்ப ரேராக தான் மெசேஜ் வந்தால் தான் போவாங்க. ஸோ அவங்க நான் காலையிலே போட்டு விட்ருவேன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ வந்து ஒரு ஹாஃப் டேக்கு மேலே தான் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன இது போட்டு விட்ருக்கேன், ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸே அவ்வளோ போட மாட்டாங்க. என்ன போட்டு விட்ருக்கேன், நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் திட்டுவாங்க, அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவங்க மூலயமாவும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இப்போ கூட அவங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் ஒய்ஃபோட சேனல் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவங்க பேசுறது, எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பெருமையாகவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் ஷையாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா அவங்க அம்மாலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட ரெசிபிலாம் எல்லாமே சூப்பராக இருக்குமா, எனக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களை வந்து டெய்லி பார்க்க முடியல, நேரில் பார்க்க முடியல அப்படின்னாலும் உங்களை யூடியூப் சேனலில் பார்க்கறதுனால நான் உங்களை டெய்லி பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பார்க்காத மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களால் தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே உங்களால் தான். ஸோ நீங்கள் எல்லாமே என்னால் வந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது, நான் வந்து யூடியூப்பில் சம்பாரிச்சிருக்கவும் முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கும் வந்து யூடியூப் சேனல் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு வந்து ரொம்ப தெரியல அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். லாஸ்ட்டாக நான் ஃபைனலாகவும் இதே சொல்லிக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களோட முயற்சியை மட்டும் கண்டிப்பாக வந்து அதை விட்டுறாதீங்க, உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.